அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இன்றைக்கி இங்கே ஈசிஆரில் இருக்கோம். ஈசிஆர் ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து காலம் ஷார்ட்ரு போட்ட வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வீடியோக்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். வேலைப்பளு அடுத்தடுத்த சைட்டுக்கு போகிறோம். அதில் அந்த எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும்போது அந்த வரிசையை நம்ம உங்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன ஆகுதுன்னா, அது தேங்கிக்கிட்டே வருது. அதனால தான் சரி, நம்ம இன்றைக்கி கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அந்த வீடியோலேருந்து நம்ம தொடருவோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோவும் போட்டு தான் இருக்கோம். அந்த வீடியோஸ் நம்மளுக்கு டைம் இருக்கும்போது அப்படியே எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட, ஏன்னா அதை வெயிட் பண்ணி நம்ம அந்த வீடியோ கண்டினியூ கொடுக்கலாங்கிறதுனாலையும் ஒரு டைம் நம்ம இழுத்துட்டு போயிடுது. அதனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு இதில் ஃபினிஷிங்கில் வர விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் அந்த தேக்கங்கள் இருக்கிற வீடியோவை நம்ம பொறுமையாக எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். இன்னிலேருந்து தொடர்ந்து இங்கே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்டேட்டஸில் இந்த சைட் என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்போ என்ன வேலைகள் போயிட்டுருக்கு, இதில் என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது பில்டிங்கு. ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடுச்சு. ஹெட்ரூம் மட்டும் இன்னும் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே கீழேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ரீக்காலாகவும் இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க, ஈசிஆர் சைட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது, மற்ற இதெல்லாம் என்னாச்சு, வீடியோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு. வேலைகள் தொடர்ந்து இருக்கிறதால வேலைப்பளு, நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தனி ஆள் கிடையாது. வீடியோ எடுக்கிறதும் நம்ம தான், வீடியோ எடிட் பண்ணி போடுறதும் நம்ம தான், உங்களுக்கே தெரியும். சைட்டில் இருக்கிற வேலைகளை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதில் கிடைக்கிற டைமில் நம்ம கண்டென்ட் எடுத்து போடணும். சென்னை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். அதனால நம்ம இப்போ சென்னை முழுசாக நம்ம இது பண்ணுறோம். உங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சென்னையில் உங்களுக்கு வீடு பண்ணணும், கன்சல்டிங் வேணும், உங்களுக்கு நடந்துகிட்ருக்கிற வேலைகளில் ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம உடனே பார்க்கக்கூடிய இதில் தான் இருக்கோம். பிளான் பக்காவான பிளான், வாஸ்துபடி உங்களுக்கு தரமான பிளானு, வாஸ்துபடி அருமையான கட்டுமான வரைபடம் பண்ணி கொடுக்குறோம். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பண்ணித்தரோம். வேணுன்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். யார் வீடு கட்டினாலுமே ப்ராப்பரான பிளானு, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போட்டு ஒரு காஸ்ட் அரைவ் பண்ணி அதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இன்னிலேருந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிறேன். மற்ற சைட்டு வீடியோவும் எடிட் பண்ணி வரிசையாக நம்ம கொடுப்போம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளிச்சிட்ருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இதான் இப்போ நம்ம சைட்டோட கண்டிஷனு. கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபு, ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபு, இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருப்போம். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் ரூஃப்லாம் முடிச்சு பூச்சி வேலை போயிட்டுருக்கு. அருகாலெலாம் வச்சாச்சு. இப்போ நம்ம சைட்டோடைய கண்டிஷன் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா கிரவுண்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டு ஃப்ளையாஷ் கல் கிருஷ்ணகிரிலேருந்து இறக்கி நம்ம பண்ணோம். அந்த 9க்கு 9க்கு 4 இன்ச்சு இருக்கிற கல். செகண்ட் ஃப்ளோர் சார் கேட்டுக்கிட்டதால் மேலே லாஸ்ட் ரூட் பண்ணுறோம், அதனால் நம்ம செங்கல் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட் பிளாக் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். மட் பிளாக்ஸ் சைஸ் அகலம் 8 இன்ச்சு தான் இருக்குங்கிறதுனால அந்த 1 இன்ச்சு வித்தியாசம் வரும், அது நல்லா வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வயர் கட் பிரிக்ஸ் நம்ம போனோம். இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் பாக்கம், அங்கேருந்து நம்ம கல் இறக்கி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கார் பார்க்கிங் ஏரியா ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் எடுத்துருந்தாச்சு. இங்கே தான் இபி மீட்டருக்கான இடம், அது மட்டும் வால் பூசாமல் இருக்குது. மூட்டை இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். ஆளுங்க கூட ஓரளவுக்கு ஷெட்லேயும் இருக்காங்க, இங்கேயும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் சீலிங் முதற்கொண்டு பக்காவாக வாட்டர் லெவல் புல் வச்சு புல் மார்க்காக பூசி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இதெல்லாம் வாலில் கிளாடிங் வரதுனால இந்த ஏரியாலாம் பூசி பின் அடித்தாச்சு. இங்கே ஒரு சிலை வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணிடுவோம் இந்த இடத்துல, அங்கேருந்து பார்க்குற மாதிரி. இங்கே சேஃப்டிக்காக இங்கே ஒரு அருகால் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா வேங்கையில் அருகால் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் டீக்கில் அருகால் போட்டிருக்கோம். இப்போ இதில் ஒரு சிலை ஒன்று வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த இது பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அப்படி அந்த நார்த்தில் பண்ணலான்னு இருந்தோம், அந்த சுவரில் வச்சு. இப்போ சேஃப்டிக்காக இப்படி வச்சுட்டு இதையும் அடைச்சிட்டு அதில் ஒரு விண்டோ மட்டும் கொடுத்துட்டு இதில் கண்ணாடி டோர் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஃப்ட் இருக்குது. இது ஒரு லாபி மாதிரி, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லாபி மாதிரி, ஒரு க்ளோஸ்டு லாபி மாதிரி வரும். இங்கேருந்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட்னு வரிசையாக நம்மளுக்கு அப்படியே கண்டினியூவாக தெரியும். படிக்கட்டு எல்லாமே காங்கிரீட்லேயே போட்டது. வீடியோஸ் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ளோருமே ஓரளவுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடிஞ்சுது. காடி எடுத்து பைப் போட்டு டிபி பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒர்க்கு நம்மகிட்ட செய்கிறதுக்கு ஆள் சாரை கொண்டு வந்தாங்க செஞ்சிலேருந்து, அவங்கள வச்சு பண்ணிகிட்ருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டு பிளாஸ்டிங் ஒர்க்கு முடிஞ்சுது. இன்னும் சின்ன சின்ன கார்னர்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குது.
ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் வந்து அருகால் செட் பண்ணியிருக்கு. செட் பண்ணிட்டு அந்த கார்விங் இருக்கிற போர்ஷன் வந்து ப்ளைவுட் வச்சு மூடியாச்சு. அதில் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து சூரிய பலகைன்னு சொல்லுவோம். அது கலவெல்லாம் பட்டதுன்னு இதுவும் சொல்லிட்டு பலகை போட்டு ஆணி போட்டாச்சு. இங்கேயும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடிஞ்சுது. இந்த ஏரியா இன்னும் நம்ம புதுசாக ஆரம்பிக்கல. உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக பூச்சி வேலை போயிட்டுருக்கு, முடிய போகுது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால் விண்டோஸ் வந்து 2 விண்டோஸு, பாக்ஸ் விண்டோஸு. பே விண்டோ மாதிரி கிடையாது, பாக்ஸ் விண்டோ. வெளியில் பாக்ஸு தெரியும், உள்ளேருந்து நம்மளுக்கு விண்டோ கிரில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் மடக்கி பூசியாச்சு கம்ப்ளீட்டாக. அப்போ வந்து இனிமேல் நம்ம வந்து இதை அளந்துட்டு யூபிவிசி விண்டோஸ் தான் நம்ம போகிறோம். செயின் கோபின் வந்து கிளாஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, செயின் கோபின்லேயே யூபிவிசி விண்டோஸ் பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அந்த விண்டோஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. நம்ம ஒரு நாள் அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். யூபிவிசி விண்டோஸ் வந்து நல்லா டாப் குவாலிட்டியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பெட்ரூம் அருகால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நில மரத்துலேயே செஞ்சாச்சு, மரத்துலேயே பண்ணியாச்சு. நம்ம எப்போவுமே விண்டோஸு டோர்ஸ் வைக்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பிஞ்சு வச்சு வெளியிலேருந்து, இப்போ இதுதான் மட்டம்னா இதுலேருந்து ஒரு 1.5 அங்குலம் வச்சு 2 அங்குலம் வச்சு உள்ளே தள்ளி தான் வைப்போம். காரணம் என்னென்னா இந்த மரத்தில் இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கும், மரம் உள்ளே இது வரைக்கும் இருக்கும். மரத்தில் இந்த பூச்சி ஏறும்போது இங்கே வர அந்த வெடிப்பு வராமல் இருக்குங்கிறத நம்ம உள்ளே தள்ளி வைப்போம். இல்லை நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது எல்லாமே இதில் நம்ம இந்த ஜாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர் காமிக்கலாம், டோர் பீடிங் மாதிரி கிரானைட்டில் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து நீட்டாக பார்த்து பூசிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதுவும் கம்ப்ளீட்டாக லாப்டெலாம் பார்த்து விண்டோஸ்லாம் முடித்து ரெடி பண்ணியாச்சு. உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அதுக்கும் வந்து நம்ம டோர் போடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ரூம் கம்ப்ளீட்டு வால் டைல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி உள்ள பாத்ரூம் கம்ப்ளீட் வால் டைல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஃபுல் ஹைட் 10 ஃபீட்டு 11 ஃபீட் ரூஃபுங்க. 7 ஃபீட்டுக்குமே வந்து வால் டைல் பண்ணுறதுனால பூச்சி வேலையில் இந்த மாதிரி பின் அடிச்சு விட்ருவோம். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் பக்காவாக வச்சு புல்லுக்காக லெவல் பண்ணி டியூப்வெல் பார்த்து எல்லாமே சரி பண்ணி நீட்டாக இருக்குது. மூலம் மட்டும் பர்ஃபெக்டாக போட்டு புல் மார்க் வச்சு கொடுத்தாச்சு. எல்லாமே க்ளீனாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் டோர் தான் ஃப்ரேம்ஸோடு போடுறோம். இது வந்து உட்டன் ஃப்ரேம்ஸ் வித் வாட்டர் ப்ரூஃப் டோரு. இங்கே பாத்ரூம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா படுற இடம். தண்ணி நல்லா படக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஃப்ரேம்ஸும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்லேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம். உட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, WPC அந்த மாதிரி நம்ம மெட்டீரியலில் போகலான்ட்டு. அது இன்னும் நம்ம இதுதான் சூஸ் பண்ணல. சூஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபைபர் மெஸ்ஸு வந்து நம்ம ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஃபைபர் மெஸ் பாருங்கள், காலமுடைய ஜாயிண்ட்டு, காலமுடைய 2 சைடு. இந்த இடத்துல சில்மேட் இருக்குது, சில்மேட்டோடைய ஜாயிண்ட்டு. அதுமாதிரி இந்த பக்கம் சில்மேட் இருக்குது, சில்மேட்டில் இந்த ஜாயிண்ட்டு எல்லாம் வந்து ஃபைபர் மெஸ் ஒட்டி நம்ம வந்து எடுத்துடணும். பிளாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து காலம் ஜாயிண்ட்டு, பீம் ஜாயிண்ட்டு, லிண்டல் ஜாயிண்ட்டு, பீமுடைய பாட்டம், அது மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் பைப் ஜாயிண்ட்டு எல்லாத்துக்குமே மெஸ் வந்து ஒட்டிடணும். இது மாதிரி பட்டன் மார்க் வச்சுருக்கோம் பாருங்கள். பிளாஸ்டிங்க்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி புல் மார்க் மூலமட்டத்துக்கு திருப்பி இடையிலலாம் புல் மார்க் வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வச்சு தான் பண்ணணும். சீலிங் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இன்னும் இந்த பட்டன் எடுக்கலை. இந்த இடத்துலலாம் டியூப்வெல் கட்டி பக்காவாக தான் நம்ம வந்து இதை பண்ணணும். இப்போ கிச்சன் பொறுத்த வரைக்கும் அந்த மேடை வர ஏரியா வந்து பூச்சியில் காடி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு டைல்ஸோடைய ஹைட் இதில் வந்து லிண்டல் மட்டத்துக்கு டைல்ஸ் கேட்டாங்க. அதுக்காக வந்து டைல்ஸு மட்டும் வந்து லிண்டல் மட்டும் கனெக்ட் பண்ணி பின் அடிச்சு விட்டு மீதி வந்து ப்ளைனாக இது பண்ணியாச்சு. உள்ள ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் தான் பண்ணுவோம். வால் பட்டி சீலிங் பட்டி வைக்கிறதால குருமால் ஃபினிஷிங் பண்ண மாட்டோம். ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரஃப்பான ஒரு சர்ஃபேஸாக இருக்கும், மட்டமாக இருக்கும். ஆனால் சர்ஃபேஸ் வந்து தொட்டிங்கன்னா ரஃப்பாக இருக்கும். இது வந்து பட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வால் பட்டி நல்லா கிரிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிங் பண்ணிட்டு இது மேலே வந்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கணுமா, இல்லை வந்து இதுக்கு மேலே டேரெக்டாக பட்டி வைக்கலாமான்னா, பட்டி ஒர்க் உடனே ஆரம்பிக்கிறதா இருந்தால், க்யூரிங் முடிஞ்சு கொஞ்சம் நல்லா ஆரம்பிக்கிறதா இருந்தால் உடனே பட்டி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து டைம் எடுப்பீங்க, பட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெயிட் பண்ணிட்டு பண்ணலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இது முடித்த உடனே நம்ம இதை பட்டி தான் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இதில் எதுவும் ஒயிட் பண்ண வேண்டியதில்லை. அவுட்ரு நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அவுட்ரு பிளாஸ்டிங் உள்ளே முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அவுட்ரு பிளாஸ்டிங் போக போகிறோம். ஏன்னா யூபிவிசி விண்டோஸ் வந்து ஒரு 45 டேஸ் பக்கம் உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு டைம் ஆகும் இந்த செயின் கோபினில் நம்ம வந்து கொடுக்குறது. அதனால் விண்டோஸ் எல்லாம் முடித்து கொடுத்துட்டோன்னா அவங்க அளவு எடுத்து செய்கிறதுக்குள்ளே நம்ம அவுட்ரு பிளாஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். உள்ளே அதுக்குள்ளே பெயிண்டிங் ஒர்க்கு, கிரானைட் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த பில்டிங்கில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இங்கே லோக்கலில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இதெல்லாம் பற்றி நம்ம ஊர் நம்ம கடைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பகுதி ஆரம்பித்தோம். வீடியோஸ் தொடர்ந்து பண்ண முடியாமல் இருக்கோம். அதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம். யூபிவிசி விண்டோஸு, ப்ளம்பிங் ஐட்டம்ஸு, பேரைஸில் நம்ம வாங்குறது,
அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எக்யூப்மெண்ட்ஸு நம்மக்கிட்ட இங்கே லிஃப்ட்லாம் இருக்குது. அதை பற்றின இது நம்மளுக்கு தேவையான டூல்ஸ்லாம் இங்கே நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிது. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இதில் வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடிக்கணும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்காரங்களையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே பாயிண்ட்ஸ் வேணும் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூலமட்டம் போட்டு உள்மார்க் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெஸ்ஸு எலக்ட்ரிக்கல் காடியிலேருந்து காலம் ஜாயிண்ட்டு பீம் ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் மெஸ் அடிக்கணும். மெஸ் அடிச்சது தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறோம். பிளாஸ்டிங் ஒர்க்கு பர்ஃபெக்டாக புல்லுக்காக தூக்குண்டு வச்சு எல்லாமே நீட்டாக இது பண்ணி மட்டக்குள்ள வச்சு பூசுகிறோம். மிக்சிங் ரேஷியோ வந்து ப்ராப்பராக இது பண்ணோம். வால் பிளாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 1:5 அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். சீலிங் பிளாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 1:3ங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதை வந்து ரஃப் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1:4 அந்த மாதிரி போட்டு ரஃப் போட்டு கட்டை சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. வீடியோவில் பாருங்கள், ஓரளவுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும். ஒர்க்கு நீட்டாக தெளிவாக சூப்பராக வந்திருக்கு. லாரி படிச்சுனாங்க. ஸ்டெப் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கான ஸ்டேர்கேஸில் போயிட்டுருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இப்போ தான் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனேவே அவங்க உடைச்சது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சைட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுவோம். சைட்டு பாருங்கள், இது உடச்சப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துருந்து இது வித்தியாசம் காட்டினா நல்லா தெரியும். உடச்சப்போ ஃபுல்லாக செங்கல் ஃபுல்லாக உடஞ்சி கிடந்தது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு செகண்ட் ஃப்ளோரில் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஃப்ளோரில் அருகால் வந்து ஃபுல்லாக வந்து வேங்கை தான் போட்டிருக்கு அருகாலோட இது. இடமெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி க்ளீனாக இருக்குது. இந்த ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒயர் கட் செங்கல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சண்டிங் ஜாமான் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் மேலே ஏற்றணும். ஹெட்ரூம் அடிக்க வேண்டியது இருக்கணும். ஒயர் கட் செங்கல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளையர்ஸ் கல் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நம்ம வந்து இங்கே ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஒயர் கட் செங்கல் வந்து இதை விட வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எலக்ட்ரிஷியனும் சொன்னாங்க, கீழே 2 ஃப்ளோர் காடி எடுத்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. அப்போ வந்து அது வந்து செங்கலை காட்டிலும் நல்லா ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது. அது வந்து கம்ப்ரஸேஷன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சுது. செங்கலை விட அது வந்து ஒரு 4-5 Nm² வந்து கம்ப்ரஸேஷன்ட்டு கூட தான் இருந்தது. அதனால் அந்த இது தெரிஞ்சுது. அது மாதிரி தண்ணி அப்சர்வேஷன் வந்து அதில் குறைவு, காஸ்ட்டும் குறைவு. ₹7 ப்ளஸ்ஸு டேக்ஸுக்கு கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா ₹10.60 அந்த மாதிரி கிடச்சிது. அப்போ இப்போ வந்து கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ₹10.90 ₹11 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதே வந்து பாக்கத்துலேருந்து இறக்கணும்னா, இதே இன்னும் வேறு வேறு ஏரியாவிலேருந்து இறக்கணும்னா ரேட்டு ₹12 வரைக்கும் நம்மளுக்கு வயர் கட் செங்கலுடைய ரேட்டு கரண்ட்டில் போயிட்டுருக்கு. செங்கலுக்கும் ஃப்ளையர்ஸ்களுக்கும் இங்கே இது கீழே வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ளையர்ஸ்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மேலே நம்ம வந்து செங்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. பார்த்தீங்களா, கல் அது வந்து 4 இன்ச்சு உயரம், இது 3 இன்ச்சு உயரம், அவ்வளோதான். ஹீட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலையும் நம்ம செக் பண்ணதை கேட்டோம். 0.5 டிகிரி வரைக்கும் முன்ன பின்ன இருக்கலாம், மற்றபடி வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோருங்கிறதுனால ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குமோன்னு சார் ஃபில் பண்ணிட்டு தான் செங்கல் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். காஸ்ட்டு கொஞ்சம் கூட தான், ஆனால் கல் கொஞ்சம் நல்ல கல் தான், நல்லாயிருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம ₹1 ₹1.5 செலவு கூட போகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பக்காவான ஃபினிஷிங்கில் கல் நம்மளுக்கு கிடைக்கிது. அதையும் நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா நாட்டுக்கல்லேருந்து ரேட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஹெட்ரூமு, லிஃப்ட் ரூம் வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லிஃப்ட்டு வந்து இந்த ஃப்ளோர்லேருந்தே
நம்மளுக்கு 4 மீட்ரு பாட்டம் கேட்டிருக்காங்க. ஃபைனல் ஃப்ளோர்லேருந்து ஹெட்ரூமுடைய டாப்பு அந்த ரூஃப் பாட்டம் வந்து 4 மீட்ரு கேட்டிருக்காங்க. அதுக்காக அதை ரெடி பண்ணோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பால்கனி ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு கிச்சனுக்கு நேர் இந்த இடத்துல வந்து டேப்பர் ரூஃப் போட்டு ஓடு போடுற மாதிரி ஒரு க்ளோஸ்டு பால்கனி, ரெண்டும் ஒன்றா வரும். அந்த ஃப்ளோரில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தோம்னா கடற்கரை தெரியும் நம்மளுக்கு. அங்கே தெரியுறதெல்லாம் கடல் தான். அந்த பில்டிங்க்கு அடுத்து தெரியுது கடற்கரை தான். ஹெட்ரூம் போட்டு மேலே ஏறி பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மிஷின் தான் மேலே லிஃப்டிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்மளே வாங்கியாச்சு. ஏன்னா டெரஸ் ஃப்ளோர் வரைக்கும் 3rd ஃப்ளோர் கணக்காக வருது. வீட்டில் ஏற்ற வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம யூஸ்க்கு நம்ம வாங்கியாச்சு. நல்லா இருக்குது. யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து 3 மாதமாக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். இது ஒரு 80 ரூபா சுவிட்சம் அந்த மாதிரி வந்தது ரேட்டு. வந்து ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த படிக்கட்டோடைய லாபி கம்ப்ளீட்டு ப்ளஸ் லிஃப்ட் ரூமு அது பக்கத்தில் இந்த ரூம் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஒரு தண்ணி தொட்டி ஒன்று பிளான் பண்ணுறோம். அதெல்லாம் சேர்ந்து ஹெட்ரூமாக மேலே வந்துடும். இந்த ஹெட்ரூமுக்கு மேலே தான் நம்ம வந்து சோலார் ஒரு 5 kV பிளான் பண்ணுறோம். அதனால் சோலார் பற்றின இதுவும் நம்ம இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் நம்ம கொடுப்போம். இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதான் இப்போ நம்ம சைட்டோடைய கண்டிஷன். இங்கேருந்து ஒரு பார்வை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதனால் இதில் வந்து ஒரு ஜாலியிலே ஒரு வால் ஒன்று கொடுத்து க்ளோஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இதுதான் இந்த பால்கனி. இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த டைனிங் பால்கனி எல்லாம் சேர்ந்த ஏரியா வந்து ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து அந்த மிஷின் லிஃப்ட் மிஷினுக்கான ஷீட்டு. இதை பிரிச்சுருவோம். அது ஃபுல்லாக ஒரு ஓப்பனாக வரும். வந்து டேப்பர் ரூஃப் போட்டு இந்த பகுதி இந்த பண்ணியிருக்கோம். 2 பாயிண்ட் எடுத்து டேப்பர் ரூஃப் போட்டு கொடுத்துருவோம். இது ஃபுல்லாக வந்து ஜாலி வந்துடும். இங்கே ஒரு விண்டோ ஒன்று வந்துடும். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம ஈவினிங் டைமில் உட்காந்துருக்கிறது போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளையாஷ் கல் போகலாமா இல்லை வந்து ரெட் பிரிக்ஸ் போகலாமா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து காஸ்ட்டு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளையாஷ் கல் கண்டிப்பாக போகலாம். தரமான கல்லாக நம்ம வாங்கணும். குவாலிட்டி பார்த்து தரமான கல்லாக வாங்கணும். அதுக்கும் இதுக்கும் என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வாங்கணும். அது ஒரு விஷயம். நீங்கள் ரெட் பிரிக்ஸு போகலாம், பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணுறது செங்கல் தான், ரெட் செங்கல் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து வயர் கட் செங்கல்லாம் நம்ம போகலாம். நல்லா சைஸும் கரெக்டாக வருது. காஸ்ட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். காஸ்ட்டு கொஞ்சம் குறைக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மாற்று நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஃபினிஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வேலைகளுக்கான இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். விண்டோஸ்லாம் நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம். பாத்ரூம் டோர்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். அதுமாதிரி வந்து பெயிண்டிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். கிரானைட் லேயிங்க்கும் ஆள் வர வச்சு ரேட்லாம் வந்து ஃபைனல் பண்ணிகிட்ருக்குறோம். கிரானைட் எடுக்கிறதுக்குமே அடுத்த கட்டம் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். இங்கேயே எடுப்போமா இல்லை கிருஷ்ணகிரி போவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க கிளைண்ட்டு. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதையும் நம்ம வந்து பண்ண போகிறோம்.
நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிறீங்க. நம்மளோட வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து நான் வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ சென்னை பகுதிகளிலேருந்து தொடர்ந்து கட்டுமானங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கன்சல்டிங் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் நேரில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தேவையான வரைபடங்கள் பண்ணி கொடுக்குறோம். பிளானு, ஸ்ட்ரக்சர் ட்ராயிங், எலிவேஷன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். எது தேவையானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான சேவையை நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அடுத்தடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.